இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஃபுட் ஒன்று பார்க்க போகிறோம். அது ரெகுலர் மிளகாப்பொடியை விட ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணி ஒரு இட்லி மிளகாப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒன்று நான் பார்க்கலாம். ஒரு அழகு கோபுரமாக உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கோபுரமாக எடுத்திருக்கேன். அதில் பாதி ஃப்ளாக்ஸ் சீடு, வரமிளகாய், பெருங்காயம், உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஃப்ளாக்ஸ் சீட்டில் நிறைய கால்சியம் இருக்குது, ஃபைபர்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இது குட் ஃபார் போன்ஸ், வெயிட் லாஸ்க்கு நல்லது, டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அல்ஷிமியஸ் டிசீஸ்க்கு நல்லது. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உளுத்தம்பருப்பு வறுத்துட்டோம். இப்போ அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீடு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஊற வைக்க வேண்டியதில்லை. ஆனால் ஃப்ளாக்ஸ் சீடை மட்டும் வறுத்து தான் யூஸ் பண்ணணும், அப்படியே சாப்பிட முடியாது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் மட்டும்தான் ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதனால் இது நல்ல பிரெயின் பூஸ்டர், இம்யூனிட்டி பூஸ்டர், அல்ஷிமியஸ் டிசீஸ்க்கு நல்லது, ஹைப்பர் டென்ஷன் குறையும், நல்ல போன் ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் லட்டுவும் பண்ணலாம். இந்த மாதிரி எள்ளு உருண்டை பண்ணுற மாதிரி இதை வறுத்துட்டு இதோட கூட வெல்லம், ஏலக்காயெல்லாம் சேர்த்து லட்டு பண்ணிடலாம். அந்த மாதிரியும் நம்ம சேர்த்துக்கலாம். க்ரோயிங் சில்ட்ரனுக்கு ரொம்ப நல்லது. இது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை ஊற வச்சு அரைச்சி தலைக்கு பேக் போட்டு குளிக்கலாம். இல்லை எண்ணெய் காய்ச்சும் போது இதையும் சேர்த்து காய்ச்சலாம். இது இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. வரமிளகாய், உப்பு, பெருங்காயம், இதை முதல்ல போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக்ஸ் சீடை போட்டு அரைச்சிக்கலாம். இதை முதல்ல போட்டு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு ஃப்ளாக்ஸ் சீடை போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம எப்படியும் எள்ளு போட்டு பண்ணுற மாதிரியே தான். இப்போ ஃப்ளாக்ஸ் சீட் இட்லி மிளகாப்பொடி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெறும் சட்னி சாம்பாரோட இதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு ஃப்ளாக்ஸ் சீட் இன்டேக் இருக்கும். இந்த வறுத்த ஃப்ளாக்ஸ் சீடை நீங்கள் தயிர் பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம், சாலட்டில் போட்டுக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக நடுவில் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் மிளகாப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.